நினச்சி பார்க்குறோம். அப்போ தண்ணிக்கு ஆதாரம் மரம் தாங்கிறத ரொம்ப பேர் நினச்சி பார்க்கல. அந்த மேகத்தை மழையாக மாற்றக்கூடியது அந்த மரம் தான் மாற்ற முடியும். அதனுடைய தேகத்தை தனித்து பூமிக்குள்ளே இறக்கிறது மரம் தான் செய்ய முடியும். அது இலைகளை கொட்டி பூமியை மெத்தையாக வச்சு வாங்குற தண்ணியை உறிஞ்சி வச்சு பூமிக்குள்ளே அனுப்புறது மரம் தான் செய்ய முடியும். மேலே எவ்வளவு இருக்கோ அதே அளவு கீழையும் பரப்பி அது நம்மளுடைய கீழ்நிலை நீர் தொட்டியாக இருந்து தண்ணியை சேமித்து மற்றபடி ஆறுலையும் கிணத்துலையும் நம்ம கொடுக்கக்கூடியது மரமாக தான் இருக்க முடியும். வேற இந்த பொருளாதார தேவைகளை விட அது செலுத்துகிற அந்த மறைமுக நன்மைகள் இருக்குல்ல, அது உச்சகட்டம். ஆகையினால இதை முழுசுமாக உணர்ந்து எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச எல்லா சக்தியையும் பயன்படுத்தி வித்தியாசமானது ஆக்கணும்னு சொன்னால் அது இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம்